அனைவருக்கும் வணக்கம். இலக்கண பகுதியில் நாம் இன்னைக்கு புணர்ச்சி என்ற தலைப்பில் இந்த பாடத்தை நம்ம பார்ப்போம். தமிழ், அமுதம் ஆகிய இந்த இரண்டு சொல்லையும் சேர்த்து சொல்லி பாருங்க. தமிழ் அமுதம் என்று சொல்கிறோம். இதில் முதல்ல உள்ள சொல்ல நிலைமொழி என்று சொல்கிறோம். முதல்ல இருக்கக்கூடிய தமிழ் அப்படின்றத நிலைமொழி அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு பிறகு வரக்கூடிய சொல்லை நாம் வருமொழி என்று கூறுகிறோம். இந்த இரு சொற்களும் சேரும்போது நிலைமொழியின் இறுதி எழுத்து தமிழ், நிலைமொழியின் இறுதி எழுத்து இல் கூட்டல் அமுதம். இது அமுதம் என்பது வருமொழி, தமிழ் என்பது நிலைமொழி. நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் சேரும், இணையும். அப்ப இல் கூட்டல் அ ழா என மாறும். அப்பொழுது தமிழ் அமுதம் என்று மாறுகிறது. இப்படி நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவதை புணர்ச்சி என்று நாம் சொல்கிறோம். நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் நிலைமொழி, இங்கே சிலை என்பது நிலைமொழி, அழகு என்பது வருமொழி. நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் உயிரெழுத்தாக, அப்போ இங்கே லை நாம இல் கூட்டல் ஐ என்று எழுதுவோம். இல் கூட்டல் ஐ தான் லை. அப்போ இல் கூட்டல் ஐல ஐ என்பது உயிர் எழுத்து. ஆகவே சிலை என்ற சொல்லில் சி இல் ஐ சிலை. இப்போ இங்கே ஐ இறுதி எழுத்தாக இருக்கிறது. இவ்வாறு வரக்கூடிய சொல் உயிரீற்று சொல் எனப்படும். இந்த சொல் வருமொழியோடு சேரும்போது அதை தான் நம்ம உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். புணர்ச்சி என்றால் சேருதல். வருமொழியில் இருக்கக்கூடிய எழுத்தோடு சேரும்போது உயிரீற்று புணர்ச்சி என்று சொல்கிறோம். சிலை கூட்டல் அழகு, சிலை அழகு. இங்கே அ உயிரெழுத்து, அது எகரமாக திரிந்து சிலை அழகு என்று மாறியிருக்கிறது. நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் நிலைமொழி மண், இன் என்பது மெய்யெழுத்து. ஆகவே இது மெய்யீற்று புணர்ச்சி எனப்படும். வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால், வருமொழியில் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்ததுன்னா உயிர் முதல் புணர்ச்சி என்று சொல்லப்படும். உயிர் முதல்ல வருமொழியில் உயிரெழுத்து முதல்ல இருக்கிறனால அது உயிர் முதல் புணர்ச்சி. அதே வருமொழியில் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால், இப்போ சி என்பது முதல் எழுத்து மெய்யெழுத்து இருக்கிறது, இச்சு கூட்டல் இ. அப்போ இங்கே இச்சு என்பது மெய்யெழுத்து. அப்போ பொன் நகரம் ரகரமாக திரிந்து பொற்சிலை என மாறுகிறது. இவ்வாறு வருவது மெய் முதல் புணர்ச்சி எனப்படும். இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும் இரண்டு வகையான புணர்ச்சி இருக்குது. இயல்பு புணர்ச்சி ஒன்று, விகார புணர்ச்சி ஒன்று. இயல்பு புணர்ச்சி என்றால் அது இயல்பாக புணர்வது. நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது இயல்பு புணர்ச்சி எனப்படும். எந்த மாற்றமும் அதில் இருக்காது. உதாரணமாக பாருங்கள், தாய் கூட்டல் மொழி, தாய் மொழி. நம்ம கூட்டலை எடுத்துட்டு அப்படியே எழுதிடுவோம், அவ்வளோதான் தாய்மொழி. இரு சொற்களிலும் எந்த மாற்றமும் நடக்காது. அது உடல் கூட்டல் ஓம்பல் என்ற சொற்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த இல் நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வருமொழியின் முதலெழுத்தும் சேர்ந்து இல் கூட்டல் ஓ லோ என வருகிறது. இல் கூட்டல் ஓ லோ அப்படின்ட்டு வருது. இது உயிர் மெய் எழுத்து ஆயிற்று. புதிய எழுத்து எதுவும் தோன்றவோ வேறு எழுத்து இதில் புதுசாக வரவோ இல்லை. இது ரெண்டும் இணைந்திருக்கிறது. ஆதலால் இதுவும் இயல்பு புணர்ச்சி தான். அடுத்ததாக நம்ம விகார புணர்ச்சி பார்க்குறோம்.
இரண்டு சொற்கள் இணையும் போது நிலைமொழியிலோ வருமொழியிலோ அல்லது நிலைமொழி வருமொழி ரெண்டிலுமோ மாற்றங்கள் நிகழுமாயின் அதுதான் விகார புணர்ச்சி எனப்படும். இந்த விகார புணர்ச்சி 3 வகை இருக்கிறது. 1 தோன்றல், 2 திரிதல், 3 கெடுதல் என்று 3 வகை இருக்கிறது. நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுச்சுன்னா அது தோன்றல் விகாரம் எனப்படும். தமிழ் கூட்டல் தாய், தமிழ் தாய், நடுவில் இத்து என்ற ஒரு புதிய எழுத்து தோன்றி இருக்கிறது. ஆகவே இது தோன்றல் விகாரம். புணர்ச்சி என்பது சேர்த்து எழுதுறது, அதுதாங்க புணர்ச்சி, வேற ஒன்றும் இல்லை. சேர்த்து எழுதும்போது சில இதில் மாற்றம் வரும், சில இதில் மாற்றம் வராது. மாற்றம் வராமல் இருக்கிறது இயல்பு புணர்ச்சி, மாற்றம் வந்தால் அது விகார புணர்ச்சி. இந்த விகார புணர்ச்சி 3 வகையில் இருக்குது. 1 தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு நம்ம 3 வகையாக அதை சொல்கிறோம். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து வேறு எழுத்தாக மாறுச்சுன்னா அது திரிதல் விகாரம் எனப்படும். பாருங்க, வில் குட்டல் கொடி, இங்கே லகரம் ரகரமாக திரிகிறது, விற்கொடி என மாறுகிறது. அப்போ ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாக மாறுது. இப்படி மாறினா அது திரிதல் விகாரம் எனப்படும். 3ஆவதாக நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து மறைவது, அதாவது கெடுதல், கெட்டு போயிடும், இருக்காது, அந்த இடத்துல இருக்காமல் இருக்கும், அதுதான் கெடுதல் விகாரம் எனப்படும். உதாரணமாக பாருங்கள், மனம் கூட்டல் மகிழ்ச்சி, இந்த இடத்துல இம் என்ற எழுத்து கெட்டு போய் மன மகிழ்ச்சி என வருகிறது. இவ்வாறு வருவது கெடுதல் விகாரம் எனப்படும். 2 சொற்கள் இணையும் போது 1க்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வதும் உண்டு. இப்போ நாடகம் கூட்டல் கலை அப்படின்னு எடுத்துக்கொண்டோமானால் நாடக கலை, இந்த இடத்துல இம் கெட்டு போய் இக்கு புதுசாக தோன்றுது. அப்போ இங்கே கெடுதல் தோன்றல் என்று 2ம் நடக்கிறது.